நீங்கள் திருந்த மாட்டீங்கடா. உங்களை திருத்தணும் ட்ரை பண்ணவே கூடாது. ட்ரை பண்ணோம்னா நாங்கள் பைத்தியக்காரனா. ஏன்னா அந்தளவுக்கு உங்களை மைண்ட் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க இந்த மாதிரி போலி சாமியார்கள்லாம். ஒரு இடம் வாங்கி அங்கே இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் அழிச்சிட்டு விலங்குகள் வர இடத்த பிளாக் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல கோயிலை கட்டி இப்போ போலி சாமியாராக வளம் வந்துட்டுருக்காரு. இவர் மேலே கேஸு நிறையா இருக்குது. ஆனால் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனாரான்னு கேட்டால் போலீஸ் பாதுகாப்போடு தான் அவர் வருவார். அந்தளவுக்கு உலகத்தை மைண்ட் பிளாக் பண்ணி வச்சுட்டாரு. வேறு இவரை பற்றி சொல்லணுங்கிற பெரிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி பெரிய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மனுஷனும் கிடையாது ஒரு போலி சாமியார். இவரும் ஒரு அமெரிக்காவில் 7 மாதம் கழித்து கோயம்புத்தூர் வந்திருக்காரு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இவரை வணங்குற பைத்தியக்கார பக்தர்கள் இவருக்கு வரவேற்பெல்லாம் பலமாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு கிளவி. அதை பார்க்கும்போது அப்படியே ஆத்திரமாக வருது. மனசுக்குள்ளேயே திட்டேன் நான். கேவலமான பக்தர்கள் இருக்கிற வரைக்கும் இவங்களெல்லாம் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. இன்னும் சொல்சா பணத்தெல்லாம் சேர்த்து விட்டு இன்னும் பல வேத்தை கொண்டு போட்டு சுற்றுவாங்க ஊருக்குள்ளே.